ஹலோ குட்டீஸ். ஃபைனல் டே ஜங்கல் சஃபாரிக்கு எல்லாரும் வந்துட்டீங்களா? எல்லாரும் இந்த ஜங்கல் சஃபாரி பயணத்தை நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? ரொம்ப ஜாலியா இருந்ததா? இந்த ஜங்கல் சஃபாரிய நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். உங்களுக்கு ஸ்டோரி சொல்லும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியா ஜாலியா இருந்தது. இன்னைக்கு கடைசியா ஒரு சூப்பரான ஸ்டோரியோட இந்த ஜங்கல் சஃபாரி பயணத்தை கம்ப்ளீட் பண்ண போறோம். ஓகேவா? நாம இன்னைக்கு பார்க்க போற அனிமல் ரொம்ப சாதுவா, ரொம்ப அமைதியா இருக்கிற ஒரு அனிமல். நம்ம எல்லாரும் கண்டிப்பா அந்த அனிமலை நேர்ல பார்த்திருப்போம். அது என்ன அனிமல் தெரியுமா? அதுதான் ஆடு. ஆடு எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? ஆட்டுக்குட்டி எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? அது துள்ளி விளையாடுறத பார்த்திருக்கீங்களா? ரொம்ப அழகா இருக்கும்ல. அது மட்டும் இல்ல, ஆடு ரொம்ப அமைதியான விலங்கு. யார் அதை என்ன பண்ணாலும் அமைதியா இருக்கும். அது மேல இருக்கிற அந்த சாஃப்டான ரோமத்தை எடுத்துக்கும் போது வலிக்கும்ல, ஆனா அந்த வலிய பொறுத்துக்கிட்டு அது அமைதியா இருக்கும். தன்னோட மேய்ப்பனை அது ரொம்ப நம்புறதுனால அது எதுவுமே பண்ணாது, அமைதியா இருக்கும். இது மாதிரியே ரொம்ப அமைதியான, ரொம்ப அன்பான, எல்லாரையும் அவ்வளோ நேசிக்கிற ஒரு ஸ்பெஷலான நபரை பத்தி தான் நாம பார்க்க போறோம். அவர் யார் தெரியுமா? அவர்தான் வானத்தையும் பூமியையும் படைச்சு இந்த பூமிக்கு ஒரு மனுஷனா வந்த இயேசு கிறிஸ்து. நம்ம ஏசப்பாவை எத்தனை பேருக்கு பிடிக்கும்? நம்ம ஏசப்பா பத்தி தான் பார்க்க போறோம். எல்லாரும் ரெடியா நம்ம ஏசப்பா பத்தி ஸ்டோரி கேட்க? ஏசப்பா இந்த பூமியில வாழும்போது எல்லாருக்கும் நன்மை செய்பவரா, எல்லாரையும் நேசிக்கிறவங்களா வாழ்ந்து வந்தாங்க. அதனால நிறைய ஜனங்கள் நம்ம ஏசப்பாவை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. அவரை தேடி போனாங்க. இத பிடிக்காத சில யூத மக்கள் ஏசப்பாவை பிடிச்சு கொலை செய்ய திட்டம் போட்டாங்க. அவங்க பிளான் பண்ண மாதிரியே ஏசப்பாவை புடிச்சு காவல்ல வச்சு சாட்டையால அடிச்சாங்க. முள்ளான பண்ண கிரீடத்தை அவர் தலையில வச்சாங்க. அவரை ரொம்ப கேலி கிண்டல் பண்ணாங்க. கடைசியா ஏசப்பாவை சிலுவையில அறைஞ்சு செய்யாத தப்ப சொல்லி தண்டனை வழங்கினாங்க. நம்ம ஏசப்பாவோட 2 கைகளையும் கால்களையும் ஆணி அடிச்சு சிலுவை மரத்துல தொங்க விட்டாங்க. ஆனா நம்ம ஏசப்பா என்ன பண்ணாங்க தெரியுமா? தனக்கு இவ்ளோ கொடுமைகள் நடந்தும் ஏசப்பா தன்னை அடிச்சவங்கள, கேலி கிண்டல் பண்ணவங்கள திட்டாம, பயம்புறுத்தாம, அவங்க மேல கோவப்படாம ரொம்ப அமைதியா எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டாங்க. அவங்கள மன்னிச்சாங்க. ஏன் தெரியுமா? இது எல்லாம் நமக்காக, உங்களுக்காக செஞ்சாங்க. நம்மள பாவத்திலிருந்து விடுதலையாக்க, தன்னை அனுப்புன பிதாவோட சித்தத்தை நிறைவேற்ற இப்படி அமைதியா இருந்தாங்க. நமக்காக மறிச்சாங்க. அவரை கொல்லணும்னு பிளான் போட்டவங்க எல்லாரும் அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சது, பிளான் பண்ண மாதிரியே நடந்துருச்சுன்னு நினைச்சாங்க. ஆனா 3வது நாள் என்ன நடந்தது தெரியுமா?
ஏசப்பா உயிரோட எழுந்தாரு. இப்போ பரலோகத்துல தன்னோட சிங்காசனத்துல வீட்டு இருக்காரு. இது மாதிரி நாமளும் நமக்கு என்ன நடந்தாலும், நம்மள யார் கேலி கிண்டல் பண்ணாலும், நாம அமைதியா இருக்கணும். நாம அவசரப்பட்டு எந்த செயலும் செய்யக்கூடாது. அப்போதான் நாம சரியான நேரத்துல நல்ல உயர்வை பார்க்க முடியும். என்ன நடந்தாலும் அமைதியா, பொறுமையா இருக்கணும். ஓகேவா? வெரி குட். சோ, இந்த ஸ்டோரியோட நம்ம ஜங்கிள் சஃபாரி ஜர்னி கம்ப்ளீட் ஆகுது. சொன்ன ஸ்டோரி எல்லாம் மறக்காம நீங்களும் அதே மாதிரி நடந்து காட்டணும். ஓகேவா? நீங்களும் ஒரு எஸ்தர் மாதிரி, யோசேப்பு மாதிரி, தப்பான வழியில இருந்து திரும்பின அந்த 2வது பையன் மாதிரி, அப்புறம் யோசுவா, கேலேபா மாதிரி இருக்கணும். நம்ம ஏசப்பாவ பின்பற்றவங்களா இருக்கணும். ஓகேவா? எல்லாரும் டெய்லி ஏசப்பா கிட்ட ப்ரே பண்ணுங்க, பைபிள் வாசிங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்மாதிரியா இருங்க. ஓகேவா?